Taste the Daily. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து மேலும் வலுப்பெற்று அதே திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கை மற்றும் தமிழ்நாடு கடல் பகுதிகளை வரும் 11ஆம் தேதி நெருங்கக்கூடும் என்று அறிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் கனமழையும் 12ஆம் தேதி மிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட இந்திய நதிகளை பாதுகாப்பதற்கு 40,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ள மைனாரிட்டி பாஜக அரசின் ஜல்சக்தி துறை தாமிரபரணி நதியை பாதுகாப்பதற்கு நிதி ஒதுக்காதது கண்டிக்கத்தக்கது என்று நெல்லை மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் தச்சை கணேசராஜா தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் ராமையன்பட்டி கழிவுநீர் கால்வாய் கழிவுநீரை சுத்திகரிக்காமல் மாநகராட்சி அதிகாரிகள் தாமிரபரணி ஆற்றில் திறந்து விடுவதால் சிவலப்பேரி உறைகிணறு மூலம் எடுக்கப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா, தாமிரபரணியில் கழிவுநீர் கலப்பது குறித்து தீய சக்தியாலும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ கவலைப்பட்டதாக தெரியவில்லை என்று சாடினார். ஏற்கனவே இந்த தண்ணி ஏகப்பட்ட சாக்கடைன்னா அப்படி இப்படி சாக்கடை இல்லை, மதுரை நீதியரசர்களே அதை நேரடியாக பார்வையிட்டு விளக்கம் சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னும் இந்த அரசு கண் தொடப்பு வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்க பாராளுமன்ற உறுப்பினரோ, இங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினரோ, இங்கே இருக்க மேயரோ இதை பற்றி கவலைப்படலை. கிட்டத்தட்ட 5 மாவட்டத்துக்கு இங்கேருந்து தண்ணி போய்கிட்டு இருக்குது. இந்த 5 மாவட்டத்து மக்களுடைய வாழ்வாதாரமும் சுகாதாரமும் இப்போ அந்த தாமிரபரணி கலக்கக்கூடிய சாக்கடையினால் கேள்விக்குறி ஆகிட்டு. நதி ஏற்கனவே அது டெட் ஆகிட்டு. இறந்து போன ஒரு நதியை பாதுகாப்பதற்கு பல ஆயிரம் கோடி ஒதுக்கப்படுகிறது. அதற்கான திட்டங்கள் எல்லாம் விரைவாக தீட்டப்படுகிறது. இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய இந்த தாமிரபரணி நதியை பாதுகாப்பதற்கு நிதி ஒதுக்கப்படுவதே கிடையாது. ஏன் இந்த பாரபட்சம்? சென்னையில் வாழ்பவர்கள், டெல்லியில் வாழ்பவர்கள் அவர்கள்தான் மனிதர்கள். கங்கை கரையோரம் இருக்கின்றவர்கள் மனிதர்கள், கூவக்கரையில் இருக்கிற மனிதர்கள். ஆனால் தாமிரபரணி கரையில் இருக்கவங்க மனுஷங்க கிடையாது.